தமிழ்நாடு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பிரம்ம பாலசுப்ரமணியம் செய்தியாளர் சந்தித்தார். நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அக்கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பிரம்ம பாலசுப்ரமணியம் கட்சியின் கொள்கைகள் மற்றும் தமிழ்நாட்டில் முன்னெடுக்க இருக்கும் அரசியல் திட்டங்கள் குறித்து செய்தியாளரிடம் விளக்கி கூறினார். வணக்கம். இன்று நம் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய கட்சி கொடி மற்றும் கொள்கைகள் விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்க உங்கள் அனைவரையும் வருகிற வணக்கத்துடன் வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் பிரம்ம பாலசுப்ரமணியம். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர். இவருடைய பேர் சிவகுமார், இவரும் வழக்கறிஞர். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இவருடைய பெயர் ஜனார்த்தனன், வழக்கறிஞர். இவர் இந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். அவருடைய பேர் கிருஷ்ணகுமார், இந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர். இவருடைய பேர் வழக்கறிஞர் பாலாஜி, அவர் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். மேலும் இந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். அவங்க அனைவரும் முன்னாடி இருக்காங்க. இந்த கட்சியானது முதல்ல உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், என்னது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பேசும்போதெல்லாம் திடீர்னு ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சு பதிவு செஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் வழக்கறிஞர்களா இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்த முடியும், இந்த கட்சியினுடைய தொடக்கத்துக்கு ஊன்றுகோலாக இருந்த எங்களுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு சந்திரகாந்த் அவர்களுக்கு, சூரியகாந்த் அவர்களுக்கு எங்கள் முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கடந்த மே 15ஆம் தேதி நடந்த ஒரு வழக்குல நம் நாட்டுடைய இளைஞர்கள் எல்லாருமே காக்ரோச்சஸ் மாதிரி இருக்காங்க, எல்லாருமே சோசியல் மீடியால மூழ்கி இருக்காங்க, யாருமே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சரி வர போறது அப்படின்னு சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி அபிஜித் அப்படின்ற ஒரு நபர் சோசியல் மீடியால காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பதிவை ஒன்று போடுறாரு. அதுல ஏகப்பட்ட இளைஞர்கள் நம்ம நாடு முழுக்க அந்த அவர் போட்ட அந்த பேஜ்ல இணைறாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்துல நம்முடைய இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு ஊன்றுகோலா நாங்க முன்னெடுத்து இந்த கட்சியை பதிவு செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற கணக்கு அந்த கட்சியை பதிவு செஞ்சிருக்கோம். எங்களுடைய கட்சியோட கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல சமூக நீதி. ஏற்கனவே சமூக நீதி பத்தி அனைத்து கட்சிகளும் பேசுறாங்க. ஆனா எந்த ஒரு கட்சியும் சமூக நீதியை பின்பற்ற மாதிரி தெரியல இன்னைக்கு தேதி வரைக்கும். ஆனால் நாங்கள் முதல் சமூக நீதியை கண்டிப்பாக பின்பற்றணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கோம். இரண்டாவது, அன்எம்ப்ளாய்மெண்ட். படித்த படிப்புக்கான வேலை இல்லை, அதற்கேற்ற ஊதியம் இல்லை. அந்த ஸ்லாபை கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணணும். சேலரி ஸ்லாப் ஒருத்தர் படிச்சிருக்காரு, ஒரு டிகிரி படிச்சிருக்காருன்னா அவருடைய அடிப்படை சம்பளம் இதுதான் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்திலையும் உங்க கொள்கைகள் இருக்கு. மூன்றாவது, பெண்கள் 50% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்கணும். இந்த சமூக நீதினு சொல்லும்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா கொண்டு வரணும். ஏன்னா 2011 எதுவும் எடுக்கல. 2011 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த அந்த சென்சஸ் கூட வெளியிடல, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் கண்டிப்பாக சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா அப்போதான் ரிசர்வேஷன் தர முடியும். ஏன்னா அரசு பணிகள்லயும் சரி, அடுத்தடுத்த கல்லூரிகளில் கொடுக்குற இடத்துலயும் சரி, இந்த ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் கோட்டா கொடுக்க முடியலாம், ஃபில்அப் பண்ண முடியாது. அடுத்தது நீட் தேர்வு. எல்லாருமே நீட் தேர்வு ரத்து செய்யணும். நம்ம தமிழக அரசு சார்பாக எல்லாரும் ஒரு ஆட்சி வரும்பொழுது கண்டிப்பாக நாங்க நீட் தேர்வை ரத்து செய்வோம், நாங்க அதற்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க.
அதற்கு நீட் தேர்வை வந்து ரத்து செய்யறோம், சாதாரண ரத்து செஞ்சிட முடியாது. ஏன்னா கீழே இருக்க லெஜிஸ்லேச்சர் நம்ம சொல்ல சட்டமன்றத்திலிருந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து இட்டு மேல நம்ம போனாலும் அது உடனே வந்து ரத்து, நம்ம மாநிலத்துக்கு மட்டும் ரத்து செய்ய முடியாது. சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இது முன்னெடுப்பு எடுத்து நம்ம ஜனாதிபதி கிட்ட கொடுத்து அவங்க உத்தரவு பண்ணதுக்கு அப்புறமா நீட்டு தேர்வுன்றதை ரத்து செய்ய முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்து தெளிவான விஷயங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கட்சியினுடைய தொடக்கமே. கொஸ்டின் சார். தமிழ்நாட்டுக்கு தேவையா சார்? இப்போ மத்திய அரசுல தேர்தல் ஆணையம், அப்புறம் வந்து நீட் தேர்வு, இன்னொன்று நீதித்துறை, இந்த மாதிரி விஷயங்கள தான் நிறைய அப்போஸ் கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு எதிர்த்துதான் எல்லா கட்சியும் நிறைய கட்சிகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இப்போ கற்பன் கட்சி தேவையா? கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து ஏற்கனவே முன்னாள் இருந்த கட்சிகளும் சரி எல்லாரும் வந்து வாக்குறுதிகளாக இருக்குதே தவிர்த்து யாரும் நிறைவேற்றல. நாங்க வந்து வாக்குறுதிகளாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது, நடைமுறைப்படுத்தணுன்ற காரணத்துக்காக தான் கட்சி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாமே நீங்க பார்த்துல தெரியும், இந்த கட்சியில சார்ந்த எல்லாமே இளைஞர்கள் தான். நிறைய இளைஞர்கள் வந்து எப்படி வெளியே வந்து பேசுறது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் செஞ்ச எல்லாமே வந்து மூத்த அரசியல்வாதிகள், அவங்க சொல்ற பேச்சை நாங்க தலையாட்டிக்கிட்டோம், ஆமா சொல்லிக்கிட்டோம் போற காலம் வந்து போயிடுச்சு. இளைஞர்கள் வந்து மாற்றம் வரணும். நம்ம வந்து மேல்நாட்டுல இருக்கிற விஷயங்களை மட்டும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம், ஆனா அதுக்கேற்ற கலாச்சாரத்தை வந்து எடுத்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய மாநிலத்திலேயே அதை மாற்றம் கொண்டு வர மாட்டோம். ஆனா வயது முதிர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளை நம்ம பின்பற்றணும். அன்றைய காலத்துல இருந்த கூழு கஞ்சியை வந்து இன்னைக்கு காலை உணவு நம்ம கொண்டு வர்றது கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இருக்க அரசியல் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படிலாம் வரணும்ன்றத அவங்க சொல்ல முடியல, அந்த விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. அதற்கு முன்னெடுப்பதுக்காக அந்த கட்சி. சமூக நீதி எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து அசம்பிளில வந்து நிறைய எஸ்சி கேண்டிடேட் வந்து வந்திருக்காங்க, எம்எல்ஏஸ் இருக்காங்க. நிறைய எம்எல்ஏஸ் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப அமைச்சராக இருக்காங்க. அப்படின்னு இருக்க பட்சத்துல நீங்க சமூக நீதி போன ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா சார்? கரெக்ட் சார். அமைச்சரா இருக்காங்க, எம்எல்ஏக்கள் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் சென்னை சிட்டி விட்டுங்க, கிராமப்புறக்காரங்க இடத்துல போய் பாருங்க, இரட்டை கொலை முறை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கிளாஸ் இருக்கு, ஸ்டீல் டம்ளர் இருக்கு, பேப்பர் டம்ளர். ஏன் அது வந்து ஒன்றும் மாத்தல? அப்ப சமூக நீதி வந்து சிட்டிக்குள்ள தெரியல. அப்போ அந்த அமைச்சர் எம்எல்ஏ வந்து வந்திருக்காங்கன்னா இப்பெல்லாம் இப்ப இருக்க முதலமைச்சருடைய ஒரு முகத்தை பார்த்து ஓட் போட்டிருக்காங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னும் பொழுது நாங்க வந்து அந்த கட்டத்தை மாத்தி ஆகணுன்ற காரணத்துக்காக தான் முடியும், பேச்சுவார்த்தையோடு முடிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான். மாற்றம் வேணும்னு அரசியல முன்னெடுத்து சொல்றாங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இந்த அரசியலுக்கு எப்படி போகும்? இப்போ இன்னைக்கு இருக்க தாவேக அரசு ஆரம்ப காலகட்டத்துல இளைஞர்களுக்கான மட்டும் இது ஒரு கட்சி. எந்த ஒரு பிரச்சனைகள் எது இருந்தாலும் பிற கட்சியில இருந்து நாங்க சேர்க்க மாட்டோம், கொல்ல மாட்டோம், எந்த ஊழல்களை வந்து ஒழிப்போன்ற எண்ணத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சியில இருக்க உறுப்பினர்களே கொஞ்சம் வந்து அவங்களுக்கே வந்து திருப்தி இல்லை, அதிருப்தி இருக்காங்க. ஏன்னா நம்ம பிற கட்சி சேர்க்க மாட்டோம், ஏன்னா பிற கட்சியில ஊழல் செஞ்சவங்க திருப்பி இந்த கட்சியில வரும்பொழுது இந்த கட்சியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வர போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கு, பெரிய ஒரு போஸ்ட் வந்து வந்தவங்க அவங்க எல்லாம் மாறுது இல்லை. அதெல்லாத்தையும் மாற்றத்துக்கு கொண்டு வரது பண்றதுக்கான இல்ல. இப்போ வந்து இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு மாத காலம் தான் ஆகுது. குறிப்பிட்டு சொல்ல போனா ஒருத்தர் எல்கேஜிக்கு போன உடனே இவர் வந்து சர்ஜரி பண்ணுவாரா, நீங்க டாக்டர் ஆகும்னு சொல்லி டாக்டர் ஆயிட்டாரு, ஒரு எல்கேஜி சேர்த்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப அவங்களை கேள்வி கேட்க எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும். அந்த எதிர்கட்சியே வந்து இருக்கக்கூடாதுன்ற நிலைமையா தான் வந்து இந்நாள் முதல் வந்து சொல்லிக்கிட்டு வராரு. யாராவது ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறது எல்லாமே வந்து நாங்க ஏற்கனவே இந்த முதிர்ந்த அரசியல் நுரைங்களுக்கு வந்து குடும்ப கட்சிகள் இருக்கு, இவங்களாம் வந்து பேசுறாங்கன்னு சொல்லும் பொழுது யார் இந்த கேள்வியை கொண்டு வருவா? யாருக்கு மக்களுக்கிட்ட இருக்க குழப்பத்தை வந்து தீர்ப்பா? நாங்க வந்துட்டோம், புது அரசு வந்து புதுசாக நாங்க வந்துட்டோம், உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து மாற்றம் கொண்டு வரும் செஞ்சிடும் சொல்ற அந்த வாக்குறுதிகளை யாரு பின்பற்றி வந்து பாக்குறது? யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல, கேள்வி கேட்டு அந்த இடத்த வந்து அவங்க பண்ணாங்களான்னு சொல்லி சொல்லணும்ல. அந்த இடத்துல நாங்க இருப்பதுக்கு அப்புறமா நீங்களே பார்த்துக்கலாம். தொடர்ந்து வந்து எங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து மக்களுக்கெல்லாம் எழுச்சி தானே. அந்த ஆரம்ப கட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற
அரசை வந்து நிறைய பேர் சாடி பேசுனாங்க. இங்க வரவே வராது, இந்த அரசுக்கு வந்து இந்த டிவிகே கட்சின்றதே இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும், இவங்களா வந்து இந்த நாட்டை வந்து ஆள முடியாது அவ்வளவு பேருக்கு சொல்லியும் இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சிருச்சு. ஏன்னா அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் எடுத்து வேண்டாம், 2 திராவிட கட்சிகளை வேணாம்ப்பா, புதுசா ஒரு கட்சி வேணும், நம்மளுக்கு மாற்றம் வேணும் தான் அந்த கட்சியை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கட்சியில வந்து உட்கட்சி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை பின்பற்றுறதோ இல்லை அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் பின்பற்றி தான் ஆகணும். ஏற்கனவே பிற கட்சியில இருந்து திருப்பி இந்த கட்சியில சேர்றவங்க அதை அமுல்படுத்த விட மாட்டாங்க. அதை நாங்க வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொண்டு வரதுக்காகவும் மேற்கொண்டு ஏதாவது தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்காகவும், அப்படி தவறுகள் தான் மக்களோட மக்களாக நின்று களத்தில் போராடுவதற்கு அந்த கட்சி. சார், திமுக எதிர்த்து தாவேக வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் ஆட்சி கொடுத்தது. இப்படி இப்போ ஆளுங்கட்சி அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை நீங்க எடுத்து சொல்லும் போதுதான் நீங்க வளர முடியும். நீங்க வந்து அவங்க ஆதரவு பேசுற மாதிரி இருக்க. ஆதரவு பேசல, அவங்க வந்து சொன்ன விஷயங்களை வந்து முன்னெடுக்கலன்னா நாங்களும் வந்து மக்களோட மக்களாக களத்துல நின்று போராடுவோம்னு சொல்லி சொல்றேன். நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் எப்படி கொண்டு போக போறீங்க? மற்ற ஊர்கள்லாம் வந்து பேரணி ஊராட்சி நிறைய பண்றாங்க, பொதுமக்கள் மத்தியில் நிறைய அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்கள் தப்பிக்கு சேர போறீங்க? என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து சேர போறீங்க? நீங்க சொன்ன கருத்தெல்லாம் கருத்து எல்லா கட்சியிலுமே ஊழல் ஆளுநர் இருக்காங்க, எல்லாரும் தான் காங்கிரஸ் சேர்றாங்க. அப்படி சேரும்போது அங்க ஒரு ஸ்டாப் வரும், கட்டாயம் கொடுப்பாங்க. எப்படின்னு ஊழல் பண்ணாதவங்களா ஊழல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். அப்ப அந்த இடத்த நீங்க உடைக்கிறீங்க. அது உங்களுடைய கருத்தெல்லாம் வர வேண்டிய கருத்து. அந்த கருத்தை கூட எப்படி கொண்டு சேவை தமிழ்நாட்டில்? இப்போ ஒரு 3வது மனிதர், அதாவது ஒரு டிகிரி படிச்சவர் நீதிமன்றத்துக்கு வந்து அணுகணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் மூலியமாக தான், ஒரு அட்வொகேட் மூலியமா நீதிமன்றத்தை அணுக முடியும். நாங்க வழக்கறிஞரா இருக்கனால நீதிமன்றத்தின் மூலியமாக எந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்தை நாங்க அணுகி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு மூலியமாக மக்களுக்கு தெளிவாக தெரிய வச்சு அது மூலம் வெற்றி காணும். சாலையில இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யறதும் போராட்டம் செய்யறதும் அமைதி வழியில வந்து பண்றது, மக்களுக்கு இந்த குறைகள்லாம் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள். அதுக்கு அடுத்த கட்டமானது நீதிமன்றங்கள் இருக்கு. காவல் நிலையத்தில் புகார் தரணும், நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கணும். ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணாலே வந்து அரசு செவிசாச்சு அந்த விஷயங்களை மாத்திருமா? நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தானே வந்து அரசு செவிசாய்க்க முடியும். ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரோட்ல நிக்கிறாங்க சொல்லிட்டாங்கன்னும் போது அரசு மக்கள் வந்து ரோட்ல வந்து போராடிட்டாங்கன்னும் போது அந்த விஷயத்தை அந்த நேரத்துக்கு நிப்பாட்டுவாங்க. அதை எப்படி மாத்துவாங்க? நீதிமன்றத்து மூலியமா அணுகி நீதிமன்றம் உத்தரவு போட்டு அந்த விஷயத்தை அரசு பண்ணி தானே ஆகணும். போராட்டமே தேவையில்லைன்னு சொல்லி சொல்லல, நாங்க போராட்டமா பண்ணுவோம், ஆர்ப்பாட்டமா பண்ணுவோம் அமைதியான முறையில. அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாலும் ஒரு சிலர் இப்போ வந்து அரசாங்கம் வந்து போராட்டம் பண்றாங்க ஸ்டாப். ஆர்ப்பாட்டம் நாங்க வந்து செய்ய மாட்டோம்னு சொல்லலையே, மக்களோட நின்று களத்துல போராடுவோம்னு சொல்றேன். அது அடுத்த கட்டமாக நாங்க வழக்கறிஞர்கள் நாங்களே அந்த வழக்க தொடுப்போம்னு சொல்றோம். ஏன்னா இப்போ ஒரு கட்சி சேர இருக்காங்கன்னா அதுக்குன்னு வழக்கறிஞர் அணி இருக்கும். அந்த வழக்கறிஞர் அணி வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் எடுத்து வழக்கு தொடுப்பாங்க. இப்போ நாங்க இன்னொருத்தர்கிட்ட போய் நாங்க எனக்கு வந்து மாதிரி இருக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போறது இல்லை, நாங்களே வழக்கு நேரடியாக தொடர்ந்துருவோமே. இந்த மாதிரி விஷயங்களை கம்யூனிஸ்ட் கட்சி பல காலமா செய்து வருது. இப்ப நீங்க புதுசா ஏதாவது புதுமையா ஏதாவது நீங்க செய்ய போறீங்களா? ஏன்னா நிறைய பண்ணிருக்காங்க கம்யூனிஸ்ட். நீங்க உங்களுடைய நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா மக்களோட மக்களா நின்று அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க, நிறைய வழக்கில் ஜெயிச்சிருக்காங்க. அது உதாரணம் வாசப்பி வழக்கு நிறைய தரப்படுது. அதுக்கு அடுத்து நீங்க அதையும் நீங்க தான் புதுசா பண்ண போறீங்க. நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நிறைய போராட்டம் நடத்தினாங்க, செஞ்சாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களே வந்து இன்னொரு கட்சியை வந்து நாடிதானே போறாங்க. தனிப்பட்டு செயல்பட்டு நிக்கலையே மக்களுக்காக நான் போராடினேன் அன்னைக்கு, இன்னைக்கும் போராடுறேன். ஆனா எந்த கட்சி எந்த அரசு வந்து ஆளுதோ அந்த அரசு கூட நாங்களும் வந்து கோஆர்டினேட் பண்ணி போயிடுவோம் தானே போறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை பதவி சீட்டு, தனிச்சா செயல் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாம போயிடுது. நாங்க தனிச்சா செயல் பண்ற எண்ணம் தான் இருக்கும். விஜய் வந்து ஒரு மாஸ் ஆக்டர். உங்கள யாரு மாச அந்த மாதிரி உடனடியா ஒரே ஒரு 2 வருஷத்துல ஆட்சி வர்ற அளவுக்கு உங்களால எப்படி வர முடியுமா, இதை மாற்ற முடியுமா அப்படின்றது கேள்வி நிறைய இருக்கு எங்களுக்குள்ள. ஆனா வரணும்னு அவங்க நீங்க, ஆனா எங்களுக்கு கேள்வி இருக்கு, அதுக்கு என்ன புரியுது? எடுத்த உடனே இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்நாள் முதல்வர் வந்து ஒரு நடிகர், அவர் மாசம் தெரிஞ்சா நீங்களே சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவர் எடுங்க, பெரியார் எடுங்க, ஒரு அண்ணாதுரை எடுங்க, முன்னாடி இருந்த கலைஞர் எடுங்க, எல்லாருமே வந்து போராடி விஷயங்களை வந்து பேசி மக்களுக்காக களத்துல நின்று போராடினவங்க தான் வந்திருக்காங்க. நாங்க நடிகர்கள் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி
ஆனா மக்களுக்காக நிப்போன்ற துணிவு இருக்கு, தைரியம் இருக்கு, இளமையும் இருக்கு. நாங்க ஒன்றும் ஒரு 50 வயசுல 60 வயசுல வந்து கட்சி தொடங்கல. எங்க எல்லாத்துக்கும் வந்து 35 40 வயசு தான் இங்க உட்கார்ந்து இருக்கு அத்தனை பேருக்கு. அப்போ எங்களுக்கு நிறைய காலங்கள் இருக்கு, தைரியம் பண்ணி போராட முடியும். நோய் போட்டோட யாரும் முடங்கி உட்காந்துட மாட்டோம். அதே மாதிரி யாருக்கும் பயப்படவும் மாட்டோம். இல்ல சேம், அதாவது அங்க இருக்க டெல்லியில இருக்க அந்த சிஜேபி என்ற பார்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம அவங்க வந்து தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நம்ம தமிழகத்துல இந்த கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ அவங்க எடுத்துக்கொண்டு போற முன்ன குறிப்பு என்னன்னா, நீட் வினாத்தாளை வந்து கசிய விட்டுட்டாங்க. அதனால மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலக செய்யணும்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு போறவங்க சென்னையில வரல. ஆனா டெல்லி 2ஆம் தேதி முடிச்சதுக்கு அப்புறமா சென்னைக்கு வர்றதுக்காக அபிஜித் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதே தான் வந்து சொல்றோம். இப்போ நீட்னு சொல்லி பார்க்கும் பொழுது குழந்தைங்களை வந்து நீட் எக்ஸாம் எழுதும் பொழுது அவங்கள வந்து பிசிக்கல் அபியூஸ் சொல்ல போனா ஒருத்தரோட ரைட்ஸ், ட்ரெஸ் போட்டு போறது, கையை கிழிக்கிறது, தலைமுடி அவுத்து பாக்குறது, கம்பல் அவுக்குறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷன் தெளிவா இருக்கு. எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீட்டுக்கு மட்டும் இது பண்றாங்க. எவ்வளவு வந்து அரசு தரப்பு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, யூபிஎஸ் இருக்கு, டிஎன்பிசிசி இருக்கு, அதுல ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? இது யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்களா? குழந்தைகள் தானே, பிலோ 18 இயர்ஸ் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து உடல் ரீதியாக கை வைக்கக்கூடாது. நான் வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து நாங்க பொம்பளை பிள்ளை போலீஸ் வச்சுதான், உமன் போலீஸ் வச்சுதான் செக்அப் பண்ணி அனுப்புறோம். எதுக்கு நீங்க செக்அப் பண்றீங்க? அது வந்து பக்கா அபியூஸ் இல்லையா? இது யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா இது வரைக்கும்? வினாத்தாள்களை வந்து வெளியிட்டாங்க, அதனால வந்து மத்திய அமைச்சரை பதவி விலகணும்னு சொல்லிதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டம். அப்போ வினாத்தாள் வெளியே வருதுன்னா இந்த வாட்டி வந்து தெரிய வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்றாங்க, நம்மளுடைய ஏர்போர்ஸ் உடைய ஹெலிகாப்டர்கள் போய் இறங்குது, அங்க இருந்து சாலை மார்க்கமாக கொஸ்டின் பேப்பர் வினாத்தாக்கள் கொண்டு போறாங்க. ஆனா இந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவை நபர்களுக்கு வினாத்தாள்களை வெளியிடுத்தா அவங்க நபர் தானே உள்ள வருவாங்க. வினாத்தாள் வெளியிட்ட ஒரு குற்றம் செஞ்சவர் ஜாமீன்ல வெளியாந்திருக்காரு. அவர் எக்ஸாம் எழுது மறுபடியும் எக்ஸாம் எழுதுக்கு அவர் அலோவ் பண்றாங்க. இது சரியான விஷயமா? இதுக்கான விஷயங்களை நீங்க கையில எடுத்து நீங்க பெரியாரோட பண்ணலாம் இல்லையா? அதுதான் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இந்த கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க, கேள்வி முன்வைக்கிற யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல. எங்களை மலையில தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாங்க தானே அந்த வெளியே சொல்லி காமிக்கிறோம். இப்ப நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத விஷயம் வந்து தெரியுது. நீட் என்ன விஷயம், ஒரு பிசிக்கல் அபியூஸ்ன்ற விஷயம் நீங்க யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு குழந்தைகளை வந்து ஃபுல்லா வந்து அவங்க செக் பண்ணி வைக்கிறது எந்த விதத்துல வந்து ஏத்துக்க முடியும்? இது யாரா பேசியிருக்காங்களா? எங்களால் முடியும் நாங்க பேசுறோம். ஏன்னா அங்க கோர்ட்ல பாக்குறோம். அது வந்து போக்சோ கீழ வழக்கு பதிவு பண்ணணும். ஒரு புகார் ஒண்ணு கொடுத்தா எப்படி வந்து பிசிக்கலா வந்து ஒரு குழந்தைய செக் பண்ணுவீங்க? வடக்குல ஒருத்தர் வந்து வினாத்தாளை வெளியிட்டு பண்றாரு. எப்படி ஒரு வினாத்தாள் போச்சு? யார் மூலியமா போயிருக்கும்? கவர்மெண்ட் ஒரு கான்பிடென்ஷியலா ஒரு எக்ஸாம் நடத்துது, அந்த வினாத்தாள் எப்படி வெளியே போயிருக்கும்? அப்போ அரசாங்கத்துல இருக்கிற நபர் தானே போயிருக்கும். இந்த நபர் ஒரு மாணவரை வந்து இவர் தான் வினாத்தாளை வெளியிட்டாரு, அவர் தான் வந்து புகைப்படம் கொடுத்தாருன்னா இவங்க சொல்லாமே செஞ்சிருப்பாங்க. பேக்கப் இருக்கணும்ல யாராவது. ஆமா, இங்க வந்து தமிழ்நாடு சார்பில் நீங்க அது மாதிரி கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழக்கே நீங்க போடலாமே. மத்திய அமைச்சர் வந்து பதவி பண்ணலாம். அது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இல்ல, நம்ம ஆர்ப்பாட்டம்ன்றது கூடிய தமிழகத்தில் நடக்க போகுது. நம்ம இந்த கட்சியை வந்து பதிவு செஞ்சிருக்கோம். கூடிய நடக்க போற ஆர்ப்பாட்டத்துல இந்த பேர்ல நடக்கும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆர்டிஐ வந்து போட்டிருக்கோம். எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிருக்கு, அந்த அதிகாரிகள்லாம் யாரு, எந்த வகையில மோட் போயிருக்கு. ஏன்னா அப்பதானே உங்களுக்கு வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம சாதாரணமா அந்த எடுத்த உடனே வழக்கு போட முடியல. ஆர்டிஐல டீடைல்ஸ் வரணும். ஆர்டிஐல விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த அதிகாரி இந்த இடத்துல நடந்திருக்கு, இவர் அந்த டைம்ல இருந்து டியூட்டி பார்த்துட்டு இருந்தாரு, யார் சீல ஓப்பன் பண்ணதுல எப்படி உங்களுக்கு தகவல் தெரியும்? போய் கேட்டனு கொடுத்துருவாங்களா? தகவல் எடுத்த அப்புறம் தான் நான் வழக்கு பதிவு பண்ண முடியும். அதுக்கேற்ற ஆர்டிஐ போட்டு அந்த வழக்கு அப்புறம் வந்து பேசுறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு மீண்டும் உங்க அனைவருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எங்க எல்லாரும் சார்பும் தமிழக காடு தண்டப்படி நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.